ஓகே. சோ காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா அப்படிங்கறச்சே ஈஸ்வரன் அணிவித்த மாங்கல்ய சூத்திரம், அந்த மாங்கல்ய நானுடன் சோபிக்கும் கழுத்தை உடையவள் அப்படின்ட்டு அர்த்தமாகும். அடுத்தது பார்த்தேன்னாக்க கழுத்து பகுதி வந்தாச்சா. அதுக்கப்புறம் அனாகலித சாதிருஷ்ய அது முடிச்சிட்டோம். கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்னக்ரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா அப்படிங்கிற. சோ முக அழகு முடிஞ்சுது. அதுக்கப்புறமா கழுத்து வந்தது. கழுத்து கழுத்து வந்ததுக்கு கழுத்தோட ஒட்டி இருக்கிற இப்ப தோள்களினுடைய அழகை பத்தி வர்ணனைங்க. அது என்ன அப்படின்னு பாக்கறச்சே கனகாங்கத கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா கனக அங்கத கனகாங்கத. சோ தங்க வளையல்கள். ஓகே. கனக அப்படின்னா தங்கம், அந்த அங்கத அப்படின்னா ஒரு ஆபரணம். ஓகேவா? அப்ப அது என்ன ஆபரணம்னு கேட்டா தங்க வளையல் அப்படிங்கிற ஆபரணம். நெக்ஸ்ட் கேயூர அப்படிங்கறச்சே வங்கி, இந்த புஜங்கள்ல போட்டுக்கிற அணிகலன், அதுல போட்டுக்கிற ஒரு ஆர்னமெண்ட் வங்கி தான் கேயூர. அப்புறம் கமனீய புஜ அன்பிதா. அப்படி அன்பிதானா இதெல்லாம் சேர்ந்துண்டு கமனீய ரொம்ப அழகாக இருக்கும் புஜ கைகள் உடையவள். கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா தங்க வளையல்களும் அப்புறம் வங்கி அப்படிங்கிற அந்த ஆபரணத்தெல்லாம் அணிவிச்சுண்டு ரொம்ப அழகாக இருக்கும் கைகளை கொண்டவள் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. சோ அந்த முகத்தோடு கிரைவேய அப்படின்னாக்க இந்த கழுத்து பகுதி. ஓகேவா? அந்த கழுத்து பகுதியில என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன இருக்கு, எப்படி கைகள்ல வளையல்கள், அப்புறம் அந்த புஜங்கள்ல இது வங்கி இதெல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி. அடுத்தது கழுத்து பகுதியில ஒரு ரத்ன ஹாரம் போட்டு இருக்கா, சோக்கர் டைப்ல. சோக்கர் டைப் அப்படின்னாக்க கழுத்தை ஒட்டி இருக்கிறது, நெக்லஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ரத்ன ஹாரத்தை போட்டு இருக்கா. அந்த ரத்ன ஹாரத்துல ஒரு அழகான பதக்கமா ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு, பெண்டன்ட் இருக்கு. ஓகேவா? பதக்கம் அணிஞ்சுட்டு இருக்கா. அந்த பதக்கம் என்ன அப்படின்னு கேட்டா அப்படியே ஆடுறதாம். ஓகேவா? அந்த மாலையோட அந்த நெக்லஸோடு கூடிய அந்த ரத்னங்களால் ஆன பதக்கம் அப்படியே ஆடுறது. அப்பேற்பட்ட ஆபரணங்களை அப்பேற்பட்ட ஆபரணங்களை தரிச்சுட்டு இருக்கிறவ அப்படிங்கிற. ஓகேவா? இப்ப இந்த லைன்ல ஸ்பெசிபிக்கா லோல அப்படிங்கறச்சே ஆடுறது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தினுடைய ரெஃபரன்ஸ் இருக்கு. என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க, தத்துவார்த்தம் என்னன்னு பார்த்தாக்க 3 விதமான பக்தாள பத்தின ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த 3 விதமான பக்தாள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்க, முதல்ல இப்படி மாலை அணிவிச்சுட்டு இருக்கா இல்லையா, ஹாரமானது, அந்த நெக்லஸ் ஆனது அணிவிச்சுட்டு இருக்கா. அதோட அந்த நெக்லஸோட ஒரு ரத்ன பதக்கம் தொங்கின்னு இருக்கு. அந்த பதக்கம் அப்படி இப்படி ஆடுறது. ஓகே. அதை வச்சு ஒரு கம்பேரிசன் என்ன அப்படின்னு கேட்டாக்க, முதல்ல பதக்கம்.